வரும் ராகமே. பாமரேன் கண்ணனை அறிவாயா, காற்று வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. அம்மம்மா என்னென்ன ஆனந்தம், வந்தது புதிய வருடம் அப்படின்னு நாமளும் புது வருஷத்தை வரவேற்கக்கூடிய இனிய நாள். இசை பிரியர்கள் அதிகம் கேட்டு ரசித்த குரல். இன்றைய நாளை மேலும் மெருகேற்ற இசை பாடி நம்மோடு இணைந்தார் பாடகி ராகவர்ஷினி அவர்கள். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம். உங்களை மீட் பண்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட இந்த ஒரு மணி நேரம் நம்மளுக்கு போக போகுதுன்னும் போது அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தேங்க்யூ. நம்மளோட பாட்டை கேட்டு நம்மளோட இணைஞ்சிருக்கிற நம்மளோட நேயர்களுக்கு கூட புது வருஷத்துக்கான அந்த ஒரு வாழ்த்தையும் நம்ம சொல்லிக்கலாம். நீங்களும் சொல்லலாம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கட்டும்ன்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹெல்த், நல்ல ஒரு அன்பான ஃபேமிலியோட சந்தோஷமாக செல்வ செழிப்போட நம்ம எல்லாருமே இருப்போன்னுட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு வாழ்த்தோட நம்ம தொடங்கணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகவர்ஷினி அப்படின்ற பேரை கேட்டாலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுடைய குடும்பத்தில் இசை ஆர்வம் அப்படின்றது நல்லா இருக்கு அப்படின்றது. உங்களுடைய குடும்பத்துடைய இசை ஆர்வத்தை சொல்லக்கூடியதாகவும் உங்கள் பேரே இருக்கு. அதுவே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இந்த இசை ஆர்வம் எந்த வயசுல வந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த விதை உங்களுக்குள்ள போட்டது யாரு? என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே மியூசிக் டீச்சர்ஸ். ஸோ அவங்க மியூசிக் படித்தாங்க. அண்ட் நான் குழந்தையா இருக்கும்போது என்னுடைய அம்மா பாட்டு கிளாஸ் எடுத்துருக்காங்க. அதாவது கருவிலேயே அவங்க பாட்டு கிளாஸ் எடுக்கும்போது மேபி அதுவே என்னுடைய ஒரு ஸ்டார்ட்டாக இருந்திருக்கலாம். அது கழிச்சு பிறக்கும் போதே என்னுடைய அப்பா ராகவர்ஷினி தான் பேர் வைக்கணும்னுட்டு அப்படி யோசிச்சு வச்சிருக்காங்க. பட் ஆனால் நான் பாடுவேனா பாட மாட்டேனான்னு எந்த ஐடியாவுமே இல்லை. பட் ஆனால் கடவுளோட பிராப்தம், நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்றா ராகமழை. ஸோ பாடும்போது ராகத்தை மழையாக பொழியக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆசையில இருந்திருக்காங்க. தீர்க்க தரிசனமா அவங்க நினைச்சிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப உண்மையாவும் இருக்கு. உண்மையா ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நான் கேட்கறது அதிகம். எப்பவுமே பாடிக்கிட்டே இருக்கிறதுனால அது அதிகமாக கேட்கறதுனால சின்ன வயசுலேருந்தே அது நல்லா ஊறிடுச்சு. அப்புறமாட்ட நானும் உட்காந்து கற்றுக்க ஆரம்பிச்சது. பல வருஷமாக கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சதை இன்னும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஓகே. நீங்கள் முறையா இசை பயின்று இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பிரபல போட்டிகள்லாம் நீங்கள் கலந்துருக்கீங்க. அந்த போட்டியில் ஃபைனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேர்கள்லையும் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. அதுல நீங்க ரன்னர் அப், அதாவது 2ஆம் பரிசே நீங்க வென்றிருக்கீங்க. இப்படி பல பெருமைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாமும் நம்ம கேட்கும்போது கரெக்ட் தான். உங்களோட பாட்டு கேட்கும்போது இதெல்லாம் தகும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. ஸோ இப்பேற்பட்டவங்க நம்மளோட இணைந்திருக்காங்க. நேர்களே, நம்ம அடுத்து அவங்க கிட்ட என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பாடல் அவங்க சின்ன வயசுல பாடியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு பாடல் உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த பாடல் என்ன? நான் கர்நாடிக் தான் சின்ன வயசுல கத்துண்டது. ஸ்டேஜ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாடின ஸ்டேஜ்ல முதல்ல நான் பாடின பாட்டு கத்துண்ட பாட்டும் பாடின பாட்டும் மச்சான பாத்தீங்களான்ட்டு ஒரு பழைய காலத்து பாட்டு. என்னுடைய அப்பாவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால அவர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டு தான் முதல்ல கத்துக்கிட்டு நான் ஸ்டேஜ்ல பாடின பாட்டு அது. இப்போ 2 வரி எங்களுக்காக. ஓ ஷூர். மச்சான பாத்தீங்களா மனவாழ தொப்புக்குள்ள, மச்சான பாத்தீங்களா மனவாழ தொப்புக்குள்ளே, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார காணலையே அவர் வந்தார காணலையே. பாருங்க, அப்போ அவ்வளோ ராகமா பொழிஞ்சிங்க அந்த இசைய. அதை கேட்டு நாங்க ரொம்ப, ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப ஹைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ ஃபோக்காவும் பாடுறீங்கன்னா நீங்க எங்களோடய சேர்ந்துட்டீங்க. என்ன சொல்றது, நல்ல ஒரு குத்துப்பாட்டும் நாங்க கேட்ட ஒரு மகிழ்ச்சியில இருக்கோம். சின்ன வயசுல இதை நீங்க ஸ்டேஜ்லயும் பாடுறீங்க, ஸ்கூல் டேஸ்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே.
இப்போ பாட்டு போட்டியிலலாம் பங்கேற்கிறது அப்படின்னும் போது அதுக்கு பழகுவாங்க, சில ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அதை பழகுவீங்க? அதுக்கு ஏதாவது தனியா முறை இருக்கா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் போகணுன்ட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு. என்னை விட என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அதிக ஆசை, கண்டிப்பா. நான் பாட வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதனால இவங்க 2 பேருமே எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சினிமா பாட்டு எடுத்து சொல்லி கொடுக்கறதும், கர்நாடிக் பாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓக்கல் கல்ச்சரை முதல்ல டெவலப் பண்ணாங்க. அது கழிச்சு பாட்டு, என்னென்ன பாட்டெல்லாம் உங்களுக்கு பாடினா ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், உங்கள் வாய்ஸுக்கு எந்த மாதிரி சாங்ஸ் ஆப்டாக இருக்கும், இதெல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்து, அது கழிச்சு நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய போட்டிகளில் வந்து நான் வந்து அட்டென்ட் பண்ணேன். பட் ஆனால் நிறைய ஃபெயிலியர்ஸும் ஃபேஸ் பண்ணினது கழிச்சு வென் ஐ வாஸ் 19 காலேஜ் ஆரம்பிச்சாச்சு. காலேஜுக்கு முன்னாடி 11th படிக்கும்போது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு ஷோவில் கிடச்சிது காம்படிஷனில். அந்த காம்படிஷன் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைனல்ஸ் கிட்ட வர ஸ்டேஜில் வந்து கொரோனா வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஷோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த காம்படிஷன். அது கழிச்சு ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் போனது கழிச்சு திரும்பிட்டு இன்னொரு ஷோவோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போ வந்து அந்த ஷோ வந்து நாங்கள் போகும்போது ரொம்ப பிளான்டெல்லாம் இல்லை. எங்கள் அப்பா வந்து சண்டே அன்னைக்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. 4 மணி அளவுக்கு ஆடிஷன். சும்மா ட்ரை கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆடிஷன் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா கிளிக் ஆச்சு. அப்படியே உள்ளே போனோம், ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாச்சு, வின் பண்ணியாச்சு. பட் ஆனால் இதோட ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகாரம் நிறையா பாடணும். அகாரம்னா என்னென்னா ஒரு ஸ்வரத்துக்கு பதிலாக அது வந்து ஆ சவுண்ட் கொடுத்து பாடுறது, லைக் இது இப்படி பாடுறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக த்ரோ கொடுத்து பாட முடியும், கமக்காஸ் ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய வோக்கல் எக்ஸசைஸ் இருக்குது உங்களோட வாய்ஸை டியூன் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தானாக வாய்ஸ் வந்து டெவலப் ஆகும். சின்ன வயசில் எனக்கு ஒரு வாய்ஸ் இருந்திருக்கும், பட் ஆனால் அது ஒரு கிராஜுவலாக ஒரு இன்க்ரீஸ், இங்கே வந்து நல்ல வாய்ஸ் மாறின்ட்டு வருது, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். கர்நாடிக் வந்து கற்றுக்கும் போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். எப்படி இந்த கமக்கா ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை கற்றுக்கிறது. உங்களுக்கு கமக்கா பார்த்தா ஃபியர் இருக்காது, சிம்பிளாக சொன்னோன்னா. பட் ஆனால் வந்து எல்லாரும் வந்து கர்நாடிக் கற்றுக்கணும்னு ஸ்ட்ரெஸ் கிடையாது. வெஸ்டர்ன் கற்றுக்கலாம், கர்நாடிக் கற்றுக்கலாம், எனி அதர் அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக ஹிந்துஸ்தானி கூட கற்றுக்கலாம். பட் கர்நாடிக் பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் அதை கற்றுக்கிட்டேன். அண்ட் அதை கற்றுக்கும் போது எனக்கு தானாக கமக்கானாலே ஒரு ஆசை வந்துருச்சு. ஈஸியாக எனக்கு அது சின்ன வயசுல ஏதோ கடவுளோட குடுப்பனையில் எனக்கு அது ஈஸியாக வந்துடும். அப்படி வரும்போது அதை வந்து எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படின்னா சிம்பிளாக இருக்கிற ஒரு இடத்துல கூட எனக்கு அதிகமாக கமக்கா போட்டு பாட ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதாவது ரொம்ப ஓவராக இல்லாமல் அந்த இடத்துல இதை போட்டால் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு அது தானா அப்படி வரும். இசை ஆர்வம்ங்கிறது உங்களை ஒரு இசையமைப்பாளராகவே மாத்துது இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ வந்து கர்நாடிக் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வரும். எப்படின்னா இந்த இடத்துல எப்படி வேணால் கமக்கா போடலான்ட்டு ஒன்று இருக்கும். கர்நாடிக்கில் உங்களுக்கு வந்து மேமோ சார் யாராவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்தாலும் உங்களுடைய நாலேஜில் நீங்கள் அந்த இடத்துல கமக்கா போட்டும் பாடலாம். தெர் இஸ் நோ ஸ்டீரியோடைப் டைம், நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பாடணுன்ட்டு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதில் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். நாட் ஜஸ்ட் இன் கர்நாடிக், ஹிந்துஸ்தானியாக இருக்கட்டும், மற்றதில் இப்படி தான் பாடணும்னு கிடையாது. அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி கற்றுக்கும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சினிமா சாங்கோ இல்லைனா ஒரு பாட்டுக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன் போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தானாக வரும். ஆனால் இப்போ நீங்கள் எதுவுமே கற்றுக்காம நான் சினிமா சாங் பாடுவேன், எனக்கு கர்நாடிக் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிற ஒரு சிலருக்கு இம்ப்ரோவைசேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க கிஃப்டட், அவங்களுக்கு நேச்சுரலாகவே அது வரும். பட் ஆனால் நான் என்ன சொல்வேன்னா கர்நாடிக் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிங்கிங், உங்களோட நாலேஜ் எல்லாமே ஒரு தனி லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஒரு சாங் கேட்கும் போதே அதோட ராகம் தெரியும். இப்போ நான் பாடினது காற்றில் வரும் கீதமே வந்து கல்யாணி ராகம். அதை பற்றி தெரிஞ்சு பாடும்போது உங்களுக்கு அதோடைய நோட்ஸ் ப்ரிசிஷன் வந்து இன்னும் க்ளீனாக டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி வச்சு தான் நான் வந்து நிறைய காம்படிஷன் வந்து கிராக் பண்ணியிருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ அவங்களுடைய ஸ்டைல், அவங்க எப்படி கற்றுக்குறாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் அந்த கண்ணாலனே சாங் கூட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விதத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். கண்ணாலனே சாங்கில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். பல்லவிலேயே வந்து 3 தடவை பாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சிம்பிளாக இருக்கும், செகண்ட் டைம் கொஞ்சம் மாடுலேஷன், தேர்ட் டைம் கமக்கா இருக்கும். அதுவே வந்து சரணத்தில் வந்து ஒரு இடத்துல ஒரு மாடுலேஷன்,
அண்ட் சரணம் முடிச்சுட்டு வரக்கூடிய துண்டு பல்லவியில் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ என்ன ஆகிடும்னா ஆர்டர் மறந்து சரணம் கழித்து வரக்கூடிய சங்கதியை நான் வந்து பல்லவிலேயே பாடிடுவேன் மறந்து, இல்லைன்னா பல்லவி மாதிரி சிம்பிளாக சரணத்தில் பாடிடுவேன். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கும்போது லிரிக் எழுதிட்டு அதுக்கு மேலே ஸ்லோவாக சாங்கு கேட்டு இங்கே வந்து இந்த மாதிரி மாடுலேஷன் வருது வேவ் ஃபார்மேட்டில். கண்ணாள நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, இது வந்து சிம்பிள் கமக்கா. நேற்றோடு காணவில்லை, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய கமக்கா. என் கண்களை, இது நார்மல். அப்போ இம்ப்ரவைசேஷன் மாதிரி வர்றது என் கண்களை, அது வந்து இம்ப்ரவைசேஷன். ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும்னா அப்படி மார்க் பண்ணும்போது அதை பார்த்தாலே தெரியும் இங்கே இந்த மாதிரி வேற ஒரு மாடுலேஷன் வருது, இங்கே சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்ட்டு. அது தெரியும் போது நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னா ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது லிரிக்கே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இங்கே இந்த மாடுலேஷன். ஸோ எந்த இடத்துலையுமே பிழை வராது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சாங். ஓகே, அப்படி நீங்கள் பழகுற ஒரு விதமும் இருக்கு உங்களுக்கு. ஆமாம், இந்த படிக்கும்போது கூட ஒரு புக்கா படிங்க, ஒரே நோட்ல எழுதி வச்சு படிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா மிஸ் எல்லாம். ஏன்னா அப்பதான் எக்ஸாம் போது உங்களுக்கு அது விரியும். அது வந்து இசையிலயும் அப்படிதான் போல இருக்கு. சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களுக்கும் எந்த பாட்டு கத்துக்கிறதா இருந்தாலும் முதல்ல லிரிக் எழுதுங்க. இப்போ லிரிக் எழுதும் போதே சாங்கோடைய லிரிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். கத்துக்கணும்ட்டு ஒரு தனியா டைம் எடுத்துக்க தேவையில்லை. அது கழிச்சு லிரிக் எழுதும்போதும் சாங்கை ப்ளே பண்ணிட்டே எழுதுங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல இது ஸ்லோவாக வருது, இந்த இடத்துல மாடுலேஷன்ஸ் இருக்குன்ட்டு தெரிஞ்சு அதுவும் பதியுது. அதுக்கப்புறமா லிரிக் எழுதுனதுக்கு அப்புறம் திருப்பி சாங்கை கேட்டு எங்கே எந்த மாடுலேஷன் வருதுன்னு மார்க் பண்ணுங்க. தெரியலன்னா நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அப்போ மார்க் பண்ணும்போது ஒரு இடத்துல என்னென்ன வரும்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்ணாலினி சாங் இன்னும் கொஞ்சம் கேட்கணும் போல இருக்கீங்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை, உன்னை இழந்து விட்டால் இந்த மலரினும் தேனில்லை தேனில்லை, இது கனவா இல்லை நனவா, என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன், உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே. நீங்க பாடின அந்த பாடல் எங்கள் உள்ளம் நுழைந்து எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய எல்லா உணர்ச்சிகளையுமே ஒரு நிமிஷம் கட்டி போட்டுச்சு. உங்க பாடலும் நாங்களும் மட்டும்தான் அங்க. அப்படி ஒரு நிலையை நீங்க கொடுத்தீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த பாடலுக்கு போனோம் இல்லையா. இப்போ நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஹெட் வாய்ஸ் இருக்கு, செஸ்ட் வாய்ஸ் இருக்கு, ஃபால்ஸ் வாய்ஸ் இருக்கு, இப்படிலாம் கூட என்னென்னமோ சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வாயை திறந்து நம்ம பாடுறதுதான். இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸு? இப்போ வந்து வாய்ஸ் பார்த்தோன்னா வந்து 3 விதம். இப்போது எதுக்காக நீங்கள் ஹெட் வாய்ஸில் பாடணும், ஃபால்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை செஸ்ட்டில் தான் இந்த பாட்டு பாடணுன்ட்டு இருக்குன்னா அப்போ தான் அந்த பாட்டு வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இதில் தான் பாடுவேன், எனக்கு செஸ்ட்டு தான் வரும், சாங் கேட்கும்போது ரொம்ப லவுடாக கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து 3 விதமான வாய்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதோட வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் பேசுறது முதல் இந்த வாய்ஸ் என்னுடைய செஸ்ட் வாய்ஸ். ஸோ இதே மாதிரி போல்டாக இருக்கும். இந்த வாய்ஸில் நான் பாடணும்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கர்நாடிக் எப்பயுமே செஸ்ட் வாய்ஸில் தான் பாடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அது கணீர் குரலாக இருக்கும்ட்டு சொல்லுவாங்க. அடி வயத்துலேருந்து நல்லா கணீர்னு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அது செஸ்ட் வாய்ஸில் பாடுவாங்க. ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் வாய்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா கர்நாடிக் யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஃபோக் சாங் அல்லது வெஸ்டர்ன் சாங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து மேல் எப்படின்னா
அவங்களோட செஸ்ட் வாய்ஸை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க முக்கால்வாசி. அப்போது அதுவே வந்து ஒரு சில தடவை மாடுலேஷன், அதாவது டைனாமிக்ஸ் ஒரு சில தடவை ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், இல்லை ஒரு சில தடவை சாஃப்டாக தரணும். ஒரு மெலோடி சாங்னா, ஒரு சில வெஸ்டர்ன் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேல் தான் பாடியிருப்பாங்க, பட் ஆனால் கேட்க கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி இருக்கும். அது அவங்களோட ஃபால்ஸ் வாய்ஸ், அதாவது பொய்யான வாய்ஸ், ஆனால் அவங்க தான் பாடுவாங்க. அதாவது அது ஹையர் டோனில் இருக்கும். ஹையர் டோனில் இருக்கும்போது ஒரு மாதிரி நிறைய வெஸ்டர்ன் சாங்ஸ் அப்ராடில் இருக்கக்கூடிய சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஹையர் டியூனில் இருக்கும், கேட்கவே ஃபெமினைனாக இருக்கும், பட் ஆனால் பாடினது ஒரு மேலாக இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய ஒரு ஃபால்ஸ் வாய்ஸ். இப்போ நான் 3 வாய்ஸோடைய டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குறேன். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம். இது வந்து என்னுடைய செஸ்ட் வாய்ஸ். கேட்கவே ரொம்ப ரகடா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே சாங்கை நான் வந்து ஹெட் வாய்ஸில் பண்ண முடியும், ஆனால் வேறு ஸ்கேல். அப்போ தான் அதோடைய பவர் நல்லாயிருக்கும். என்ன தவம் செய்தனை ஒன்றும் சாஃப்டாக ஃபீலாக இருக்கும். என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம். அதுவே செஸ்ட் வாய்ஸில் பரபிரம்மம் பாடினா போல்டாக இருக்கும். இதில் பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம். இது வந்து என்னுடைய ஹெட் வாய்ஸ். ஹெட் வாய்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சினிமா ஃபீமேல் சாங் வந்து ஹெட் வாய்ஸில் தான். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும், எங்கே நம்மளுக்கு அது ஒரு பிரேக் ஆகிடுமோ. நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா அது பயப்படவே தேவையில்லை, உங்களுக்கு அது வந்து தானாகவே வந்துடும். இப்போ எனக்கு வந்து செஸ்ட் வாய்ஸ்லேருந்து ஹெட் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷனும் பண்ண முடியும், செஸ்ட்லேயும் பாட முடியும், ஹெட்லேயும் பாட முடியும். ஸோ முக்கால்வாசி என்ன ஆகும்னா, ஸ்டார்டிங்கில் சின்ன குழந்தைங்க வந்து முதல்ல பேசுறது செஸ்ட் வாய்ஸ் தான், கண்டிப்பாக ஹெட் வாய்ஸ் வராது. ஸோ அப்போ அவங்கள ஒரு பாட்டு கிளாஸ் சேர்க்கும்போது தானாக செஸ்ட் வாய்ஸ்லேயே பாடிட்டு வருவாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் வந்து ஒரு சினிமா சாங் கேட்கும்போது அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஹெட் வாய்ஸ் வர வாய்ப்புண்டு. அப்போ வந்து அவங்க கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ், நீ நல்லா தானே இத்தனை நாள் பாடிட்டு இருந்த சத்தமாக, ஏன் இப்போ வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பாடுறேன்னு கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ நம்ம பாடுறது தப்போ அப்படின்னு தோணும். நாட் ஜஸ்ட் ஃபார் த கிட்ஸ், பெரியவங்களா இருந்தாலும் அப்படி தோணும். எனக்கும் அந்த மாதிரி தோணிருக்கு. அப்போ எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஹெட் வாய்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, உங்கள் வாய்ஸ் வெரி தின் லைன், கேட்கவே கேட்காது, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கணும், யாராவது காதை எடுத்து வந்து வாய் கிட்ட வச்சு கேட்டால் தான் கேட்குமே. அப்படிதான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போது அது எப்படி வந்து ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கேட்கும்னா மைக் இருந்தால் தான் கேட்கும், அதுவே ரொம்ப தின்னாக கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பல வருஷம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணும்போது அது ஸ்ட்ராங் ஆகும். அப்படி தான் இந்த ஹெட் வாய்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப தின்லைனாக இருந்தது, இப்போது கிட்டத்தட்ட செஸ்ட் வாய்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே நம்ம பயிற்சி தான். பயிற்சி இல்லாமல் உங்களோட ஹெட் வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணவே முடியாது. அடுத்து ஃபால்ஸ் வாய்ஸ். ஃபால்ஸ் வாய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல செஸ்ட் வாய்ஸ்லேருந்து ஹெட் வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஒரு தின் லைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ஃபால்ஸ் வாய்ஸ். இப்போ ஹையர் டோன்ஸ் போகும்போது ஃபால்ஸ் வரும், இந்த மாதிரி தின்னாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதை தான் ஃபால்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளதே கிடையாது அது ஆக்சுவலாக. ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த வாய்ஸ் தான், இட்ஸ் நாட் யூ ஒரிஜினல் வாய்ஸ். அப்படி இருக்கிறது தான் ஃபால்ஸ் வாய்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ண போகிறது நல்லா வெல் டெவலப்னா செஸ்ட் வாய்ஸும் ஹெட் வாய்ஸுமே யூஸ் பண்ணுவீங்க. அந்த செஸ்ட் வாய்ஸ் ஹெட் வாய்ஸை நல்லா பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம். செஸ்ட் வாய்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிடும் ஈஸியாக. ஸ்கேல் ரொம்ப அதிகமாக போக முடியாது செஸ்ட் வாய்ஸ். தேர் இஸ் சம் கம்ஃபர்டபுள் ஸ்கேல்ஸ் லைக் ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், இதுக்குள்ளே நிறைய பாடுவாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு சி ஸ்கேலில் வந்து ஒரு ஃபீமேலை வந்து பாட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ வந்து அவங்க அழகாக ஹெட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்கன்னா சேஃப் ஜோன், ரொம்ப அழகாக அவங்களோட வாய்ஸ் சூப்பராக டெலிவர் ஆகும். அவ்வளோதான். ஸோ ஸ்கேல்ஸ் பொறுத்தும் வாய்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு பொறுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பெனிஃபிட். இன்னொரு விஷயம், ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ அவங்களோட வாய்ஸை தாண்டி ஒரு பெண்ணாக நான் பாட முடியும், ஃபெமினைன் வாய்ஸ் என்னால் கொடுக்க முடியும்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணும் என்னால் ஆண் வாய்ஸ் கம்பீரமாகவும் பாட முடியும்னு பண்ணுவாங்க. ஆனால் இட்ஸ் குட் திங், கேட்க வாவுன்னு இருக்கும், பட் அது உங்கள் வாய்ஸ் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு ஃபீமேல், நான் வந்து மேல் மாதிரி நான் நிறைய பாடிகிட்டே இருக்கேன்னா என்னோடய வாய்ஸ் முரட்டுத்தனமாக ஆகிடும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு மேல் ஃபீமேல் மாதிரி பாடும்போது அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸோடைய பவர் வந்து எழுந்துடுவாங்க. ஸோ அதனால
மோஸ்ட்லி இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் வித் வாட் தே ஆர் ஸோ குட் அண்ட் தே ஆர் நேச்சுரலி கிஃப்டட். எது நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வருதோ அதோடையே ஸ்டிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வாய்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயோ நம்ம பண்ணிடலாம் ஒரு டப் மாதிரி, ஆனா அது ஸ்டேஜ்ல பண்ணும்போது நமக்கு வரலன்னா அதனால நீங்க என்ன ஒரு வாய்ஸ் வருதோ அதே ஸ்டிக் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. அப்படி இல்லை, ஸ்டேஜுக்காக இல்லை, உங்களோட வாய்ஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு வாய்ஸ் போயிடும். ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ், ஒரு டைமண்டை விட ரொம்ப ப்ரீஷியஸ். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப கத்தி பேசக்கூடாது, ரொம்ப சும்மா பேசிகிட்டேவும் இருக்கக்கூடாது. பாடுறதுக்காக காலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாமே தவிர ரொம்ப பேசினா கூட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபால்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். மோஸ்ட்லி நீங்கள் ஹெட் அண்ட் செஸ்ட் வாய்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, சரிங்க மேடம், நல்லா சொன்னீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கூட எங்களுக்கு நல்லா தீர்ந்துச்சு. அதே மாதிரி இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு வரும்போது உங்களுடைய எந்த பாடல், ஏன்னா அந்த பாடலை இப்படி தான் பாடணும்னு சொல்லி நாங்களும் பாடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் பாடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் பாடும்போது தான் இந்த பாட்டு இப்படி கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அந்த பாடலை நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த இம்ப்ரவைசேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பையும் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த சாங் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த பாட்டை நீங்கள் ரெகுலராக பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மியூசிஷியனாக இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இப்படி போட்டால் நல்லா இருக்குமே, அதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட், இப்படி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஒரிஜினல் கிரியேட்டருக்கும் அது கண்டிப்பாக தோணிருக்கலாம். பட் ஆனால் அவர் அந்த சாங் எதுக்கு கர்நாடிக்காக மாறணும், ஒரு சாஃப்ட் மெலோடியாக இருக்கணும்ன்ட்டு அவங்களோட ஐடியாலஜியாக இருந்திருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு காம்படிஷனில் பாடும்போது இதை இப்படி பாடும்போது இட் வில் பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபேக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது க்ரியேட் பண்ணது. ஓகே, இங்கே எப்படி போடலாம், இங்கே சும்மா போடலாம், இன்னும் அதிகமாக நிறைய க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இதை போட்டால் ஓகே, ரொம்ப ஓவர் ஆகிடாது, கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இம்ப்ரூவைசேஷன் இஸ் சம்திங் லைக் சால்ட் அண்ட் பெப்பர். ஒரு ஃபுட்டுக்கு நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் கரெக்டாக லிமிட்டாக போடணும். எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. கம்மியாக போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் எந்த சாங்குக்கு நீங்கள் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டால் ஓகேவாக இருக்கும், இம்ப்ரவைசேஷன் லைட்டாக இருக்கணும். ஃபுல் சாங் இப்போ நான் வந்து முன்பேவாயின் அப்படியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. ஓகே, அது சாங்கே மாறிடும். அப்போ முன்பேவாயின் நன்பேவா அந்த சாஃப்ட் அது இருக்கணும். அப்போ வந்து ஆலாப்பில் வர்றது இடத்துல நீங்கள் இம்ப்ரவைசேஷன் போட்டுக்கிறது ஓகே, தட்ஸ் ஃபைன். அதனால எங்கே எதை போடணுமோ அதை போட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை எனக்கு வந்து கார்த்திக் சார் எனக்கு சொல்லியிருந்தார். எல்லாருக்குமே சொன்னார், எப்பயுமே இம்ப்ரவைசேஷன் என்கின்றது குவைட் ரிஸ்கின்னே வச்சுக்கலாம், அது கரெக்டாக யூஸ் பண்ணணும். உப்பு அளவு தெரியாமல் எப்படி சமைக்க முடியும், அந்த மாதிரி உங்களுக்கு அதை தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும். கரெக்டாக அடுத்த லைனோடையும் ஜாயின் ஆயிடுச்சு, தாளத்தில் வந்து முடிக்கணும், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு ஒன்று. ஸோ அந்த கமக்கா எனக்கு நேச்சுரலாக வந்துச்சு இம்ப்ரவைசேஷன். அடுத்து லாஸ்ட்லேயும் ஒரு பெரிய ஆளா பொண்ணு பண்ணியிருப்பேன், இல்லாதது இன்னும் ஒரு 8 or 16 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பேன். அது வந்து யாருக்குமே தெரியாமல் நானே பண்ணது. என்னுடைய ட்ரெயினர் இருந்தார், அவர்கிட்ட நான் வந்து கேட்டதுக்கு நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் இன்னும் எக்ஸஸாக கொடுத்தது அவர் வந்து இன்னும் ஷார்ட் பண்ணி இங்கே இதை பண்ணுங்க, இவ்வளோ வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்னை கைட் பண்ணி நான் அதை இம்ப்ரவைசேஷன் பண்ணது. அந்த பீஸ் எங்களுக்காக. ஓ ஷூர். ஓகே, நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா, நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா, தேன்மலை தேக்குக்கு நீ
பூப்போம் வா இம்ப்ரவைசேஷனுக்கு நல்ல உதாரணமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இவ்ளோ எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து விளக்குனது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றது, கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ. இவ்ளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில நாங்க இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கே. Thank எங்களுக்கு you வார்த்தை so வர much. மாட்டேங்குது ஆக்சுவலா. அந்த ஒரு நிலையிலேருந்து வந்துட்டு இங்க நம்ம இருக்கோம். நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு சுய உணர்வை கொண்டு வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதாவது மேம்படுத்துதல் அப்படின்னாலே வந்து அது ஒரு ஒரு முயற்சியில தான் வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இருந்தாங்க நம்மளுடைய ராகவர்ஷினி. அவங்க பாடின அந்த பாடலையும் கேட்டு நம்மளுமே மெய் மறந்தோம். இப்போ இவங்க முதல்லே சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு பாடல் ஜென்ரலா கத்துப்போம், இல்ல ஒரு குழந்தை பாடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அது நிறைய விஷயங்களை கேட்கும்போது அந்த மாதிரி பாடணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தோணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்படி பாடும்போது ஏய் வாய்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரேயா கோஷலோடைய குரல் வந்து எங்களுக்கு காதுல ஒலிக்குது நீங்க பாட பாட. அப்போ எப்படி நீங்க அது உங்களுக்கு வந்து வாய்த்தது? அது வந்து ஸ்ரேயா மேம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபர்ஸ்ட் திங். அவங்களுடைய மியூசிக் நாலேஜ் எனக்கு அதனால தான் எனக்கு அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு. மியூசிக் நாலேஜ் அண்ட் அவங்களோட வாய்ஸ் குவாலிட்டி. ஸோ அப்போ இது ரெண்டுமே பார்க்கும்போது அவங்கள மாதிரி ஒரு பர்சனாக நான் இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி என்னால் நிறைய அதிகமாக கம்மக்கா போட்டு பாடுறதுக்கோ இல்லைன்னா அவங்களோட வாய்ஸ் குவாலிட்டி இந்த மாதிரி எனக்கு பாடுறதுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு நான் டெவலப் ஆகணுன்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தோன்னே ஆசை. ஸோ ஐ பிகேம் அ ஃபேன் ஆஃப் ஹர். அதை பார்த்து தான் அப்புறமாட்ட அவங்களுடைய பாடல்கள் கேட்கும்போது வாவ் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படி கேட்டது. பட் ஆனால் அதை கேட்டு கேட்டு ஊறி நான் அதை பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கேட்கும்போது மேமோட வாய்ஸ் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லும்போது ஓ இஸ் இட் எனக்கு அப்படியா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நான் அதுக்காக உட்காந்து அந்த மாதிரி மேம் மாதிரி நான் வந்து பாடணுன்ட்டு நான் எப்பவுமே அதை ட்ரை பண்ண மிமிக்கே பண்ணது கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி நான் விஷ் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. அதாவது அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு கிளியர் அண்ட் க்ளீன் கிறிஸ்டல் கிளியரான ஒரு வாய்ஸ். எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் போகும், எப்படி வேணாலும் இம்ப்ரவைசேஷன்ஸ் பாடலாம், கமக்காஸ் பாடலாம். எந்த ஒரு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு எதுவுமே சொல்லாத அளவுக்கு ஐ வாண்ட் டு பிகம் அ சிங்கர். அவ்வளோதான். என்னோட ஃபைனல்ஸில் ஸ்ரேயா மேம் வந்திருந்தாங்க. இட் வாஸ் சம்திங் என்ன சொல்கிறது, நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா மேம் வந்து நான் வந்து அவங்கள ஃபேனாக பார்த்தது, அவங்கள நான் நேரில் பார்ப்பேன்னா நான் சத்தியமாக எதிர்பார்த்ததே கிடையாது. பார்த்தா நாளைக்கு ஃபைனல்ஸ், இன்னைக்கு வந்து போஸ்ட் வருது, நாளைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராங்க ஸ்ரேயா மேம் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு வந்து ஓ அப்படியா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அதை வெளிக்காட்ட தெரியாது. அப்போ வந்து எல்லாரும் உன்னோட மேம் வராங்க, உனக்கு என்ன எவ்வளோ காமாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். பட் ஆனால் ஸ்டேஜில் போய் பாடி முடிச்சோடனே ஸ்டேஜ்க்கே வந்துட்டாங்க. வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு ஹக் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்ட்டு என்னை புகழ்ந்து பேசிட்டு, நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு, இப்போவே ஒரு ப்ளேபேக் சிங்கிங் மெட்டீரியலாக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு இப்போ போனீங்கன்னா உங்களை அப்படியே அழகாக தூக்கிப்பாங்க, நல்லா நிறைய பாடல்கள் பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்னோட சேர்ந்து பாடினாங்க. நீதானே சாங் என்னோட சேர்ந்து பாடினாங்க. ஸோ அது வந்து என்னுடைய பெரிய மெமரியில் இருக்கு. அது கழித்து ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ண உடனே அவங்க வந்து என்கிட்ட வந்து பர்டிகுலராக சொல்லிட்டு போனாங்க, அதாவது ப்ரைஸ் இஸ் நாட் அ மேட்டர். அதாவது நீங்கள் என்ன பிளேஸ் வரீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் செகண்ட் பிளேஸ், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏன்னா நான் அப்போ வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா. அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து பல தடவை ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் வின்னும் பண்ணலை. ஆனால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கரெக்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பிளேஸ் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அழகாக பாடினீங்க, யூ டிசர்வ் a lot more than this அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் எடுத்து அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க, வாங்க போகலான்னு. பட் ஆனால் அவங்க வந்து என்கிட்ட டைம் எடுத்து என்கிட்ட சொல்லிட்டு, ஆக்சுவலாக செலிபிரிட்டிஸ்க்குலாம் நம்ம தான் போய் நிற்போம், கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் ஃபோட்டோ கொடுங்க, அப்படி அவங்க பிஸியாக போவாங்க. ஆனால் அவங்க வந்து உங்களை கிட்ட பேசுறதுன்றதுலாம் அவங்க எல்லார்ட்டையுமே சொன்னாங்க. பிளஸ்டு தான். எங்கள் எல்லா ஃபைனல்ஸ் கிட்டேயுமே சொல்லிட்டு போயிட்டு வரேன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ன்னு அவங்க டைம் எடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போனாங்க. அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டச்சிங். அண்ட் நான் அது மாதிரி ஒரு ஃபேனாக இருக்கிறது தாண்டி அவங்க வந்து ஒரு ஏஞ்சலிக் பர்சனாக இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ அப்போ தான்
இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்கள வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவே எண்ணம் போல நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு அப்படி தோன்ற மாதிரி ஒரு வரப்பிரசாதமா கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. ஓகே. கள்ளுக்குள்ள தேர போல கலைஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கவா, கால சுத்தம் நிழல போல பொட்ட காட்டில் உன் கூடவே தங்கிடவா, ஐயனார பார்த்தாலே உன் நினப்பு தாண்டா, அம்மி கள்ளப்பூ போல மாறி போச்சுண்டா, நான் வாடாமல்லி நீ போடாலி, ஐயோ என் வெக்கம் பத்தி வேகுறது, ஐயோ ஏன் சமஞ்ச தேகம் சாயிறது, ஐயோ. சூப்பர். அதாவது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் அவங்க பாடினதுலேயே கூட நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் பாடும்போதும் ரொம்பவே எங்களுக்கு அவங்களுடைய நினைப்பும் வந்துச்சு. எங்களுக்கும் இப்போ நம்ம கேட்ட எல்லா சாங்ஸ்லுமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரஃப்பான ஒரு டோனாக நம்ம எடுத்தாலும் அதுலேயும் ஒரு மென்மையை கொடுத்தீங்க. நல்ல ஒரு மெல்லிசையை கேட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மனசுக்கு ஒத்து போகிற அளவுக்கான வார்த்தைகள், இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே அமைஞ்ச வார்த்தைகள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாங் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்னென்னா, இப்போ டூயட் சாங்லாம் பாடுறது, அதில் ஸ்டேஜில் பாடுறீங்க. ஒன்று வந்து நீங்களே டூயட் மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணி பாடுற மாதிரியும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், எப்படி அதை சாத்தியப்படுத்துறீங்க? இப்போ நார்மலாக டியூட்னா வந்து ஒரு ஃபீமேலோட போர்ஷனை ஃபீமேல் பாடுவாங்க, மேலோடைய மேல் போர்ஷன் பாடுவாங்க. இது பாடும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பாடி பார்த்துக்கணும். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சிங்க் இருந்தால் இட் வில் பி ஸோ குட் டு ஹியர். ஃபர்ஸ்ட் திங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் நார்மலாக. அப்போது ப்ராக்டிஸே பண்ணாமல் போகும்போது கூட நீங்கள் வெல் ட்ரெயின்டாக இருந்தீங்கன்னா, அவங்களும் வெல் ட்ரெயின்டாக அவங்கவுங்க இருந்தீங்கன்னா இட் வில் பி குட், தானாக பாடிடலாம். பட் இப்போ வந்து ஒரு சாங்கை, அதுவும் டியூட்டான சாங்கை சோலோவாக ஒருத்தர் பாடணும்னா, ஈவன் மேல் ஒரு ஃபீமேல் அப்படி பாடணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தனியான ஒரு தில் இருக்கணும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலான ஒரு சாங் இருக்குன்னா, முன்பே வாஸ் வந்து டியூட் சாங், அந்த சாங்கில் வந்து பிரெத் இஷ்யூஸ் இருக்கும் சோலோவாக பாடணும்னா. அதை நான் மேனேஜ் பண்ணி எனக்கு பாடிக்க தெரிஞ்சது. ஸோ ஐ வாஸ் குவைட் கான்ஃபிடென்ட். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜாலியாக பாடிடலான் இருக்கேன். காதலான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டும் டியூட், அதையும் நான் சோலோவாக பாடினேன். அது வெரி ஹை, அதில் பிரெத் இஷ்யூஸும் இருக்கும், ஆனால் அது பாடியாச்சு. ஆனால் அதை விட மோசமான பாட்டு தான் இதழ் கதை எழுதும். ஏன் அப்படின்னா ஓவர்லாப்பில் அப்படியே வரும், மூச்சு விடுறதுக்கு ஒரு இவ்வளோ கூட டைம் இருக்காது, அப்படியே போயிட்டுருக்கும். சரணம் ஃபுல்லாக மூச்சு இல்லாமல் பாடுற மாதிரி இருக்கும். ஒரிஜினலி அதை வந்து நீங்கள் டியூட்டை வந்து ஈஸியாக பாடிடலாம். பட் ஆனால் அதை சோலோவாக பாடினீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடும். அது பதிலுக்கு பதில் கொடுக்குற அப்படியே போயிட்டே இருக்கும். மூச்சு விட இடம் இருக்காது. மூச்சு விட்டிங்கன்னா வார்த்தை முழுங்கிடும், வார்த்தை போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கே எல்லாரும் பயந்தாங்க. பாடிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல பாடி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பாடி அனுப்பிச்சோடனே தாளத்தை நான் பாடிட்டேன். பட் ஆனால் இதே பாட்டு என்னுடைய கோ கண்டஸ்டன்ஸ்லாம், நீ எப்படி பாடுற, உனக்கு முடியுதா மூச்சு, என்னால் நானும் ட்ரை பண்ண இந்த சாங் கொடுத்தேன். பட் ஆனால் சோலோவாக என்னால் பாட முடியாதனால நான் அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன், ரிஸ்க் வேண்டான்ட்டு. பட் ஐ லைக் ரிஸ்க். எனக்கு அந்த மாதிரி சாங்ஸில் ரிஸ்க் எடுக்க ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் எடுத்து நான் ஒர்க் பண்ணேன். அன்றைக்கி வந்து ஸ்ட்ரிங்ஸ் செஷன் வந்திருந்தாங்க, அதாவது வயலினிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு வந்து பர்சனலாக வந்து கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி யாருமே பாடி நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டு எனக்கு டைம் எடுத்து சொன்னது. இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ. ஓகே, அந்த பாட்டு அது ஒரு 2 வரி நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இதழில் கதை எழுதும் நேரம் இது, இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது, இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே, இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே, இரு கரம் துடிக்குது தனிமையும் நெருங்கிட இனிமையும் பிறக்குது, இதழ் கதை எழுதும்
நேரம் இது. அதுல வந்து அந்த 4 வரியுமே 2 வரி அவங்க பாடினா 2 வரி இவர் பாடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா. அதை மேனேஜ் பண்றதே பெரிய விஷயம் தான். அதுவும் அள்ளி அப்படி நிறுத்தி பாடினது, அந்த பாடலே நீங்க கொண்டு வரணுன்ற அந்த உங்களுடைய அந்த உழைப்பு தெரியுது. ஓகே. எங்களுக்குமே அது ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுத்துச்சு. Thank you so much. அடுக்கடுக்கா நீங்க சொன்னது வந்து பார்த்தா அப்படியே அருவியா கொட்டுது. இன்னும் ஃபுல் பாடி கேட்கும்போது அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த ஒரு உணர்வை தான் நீங்க கொடுத்தீங்க இந்த பாடல் மூலமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ நன்றி. மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸ்ன்னு பார்த்தாலும் ம். நீங்க அதுலயுமே வந்து நல்ல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க ம். அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அண்ட் அதுல எதுக்கு நாங்க சொல்ல வரோம்னா, அந்த பாடத்தை கூட நீங்க பாடல் மாதிரி அதை மேம்படுத்தி இல்லைன்னா அதை வடிவமைச்சு படிச்சீங்க. டியூன் பண்ணி படிச்சா நாங்கெல்லாம் படிப்போம். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப எல்லாம் டெய்லி உட்காந்து படிக்கிற பொண்ணு கிடையாது. நான் ம், ம். படிப்பாளிலாம் கிடையாது. இப்படிதான் சொல்றீங்க எல்லாம் படிக்கிற பசங்க, அப்புறம் 10ஆம் ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல வாங்குறீங்க. இல்ல எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுறது வந்து இப்போ ம். உட்காந்து படிக்கவே மாட்ற அப்படின்னு டெய்லி திட்டு வாங்குறது. அதுக்கு தான் நான் வந்து என்னுடைய காலேஜ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி ம், படித்தேன். ம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பயோமேக்ஸ் வந்து 11th 12th படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பயோவில் இருக்கக்கூடிய ஒரு சில ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோடைய நேம் ம். இல்லைன்னா வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாயிலே வராது. நோட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவேன். இது வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் ம். வந்து ஹைபிஸ்கஸோடைய சயின்டிஃபிக் நேம். இதெல்லாம் வந்து எப்படா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இருக்கும். ஒன்று இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம், பல இருக்கும். அப்போ சும்மா உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த லிரிக் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பாடிட்டு இருப்பேன். நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் வந்து பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி போடுவேன். ஆனால் அதுக்கு டைம் இருக்கணும். ஏன்னா அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சாங் வந்து நம்மளுக்கு இல்லைன்னா வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சென்சஸ் அப்படி பாட முடியாது. பொய் சொல்லக்கூடாது காதலே அந்த பாட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேப்பர்னா வந்து பிப்பர் நிக்ரம் அண்ட் தென் கார்டமம்னா வந்து எலக்டரியா கார்டமம் இப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி தான். பெப்பர்னா பிப்பர் இருக்குதா, பட் ஆனால் இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாடுறது தான். பிப்பர் நிக்ரம் எலக்டரியா கார்டமம் கேப்சிகம் ஸ்பப் சினாமம் கேஷியா சிட்ரஸ் லிமன் சிடோனியா ஓப்ளங்கா ட்ரிகோனெல்லா போனம் கிரேசும் இந்த மாதிரி உட்காந்து பாடிட்டு இருப்பேன். எங்களுக்கே அது மனப்பாடம் ஆயிடும் போல இருக்கு இது மாதிரி கேட்டா. ஏன்னா எதுவுமே சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த அதுலயே நம்ம டிராவல் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, பாரதியாருக்கு பார்க்குற இடம்லாம் கண்ணன்ற மாதிரி உங்களுக்கு பார்க்குற இடம்லாம் மியூசிக் போல இருக்கு. அதுல உங்களுக்கு படிப்பும் வசமாயிடுச்சு இல்லையா? பட் ஆனால் எஸ் இப்போ வந்து கோல்டு மெடலிஸ்ட் வந்து சொன்னீங்க இல்லையா, குட், நல்லா படித்தேன். அந்த டைம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த டைம் வந்து ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு காலேஜ் போகிறதுக்கே டைம் இருக்காது. அப்போ வந்து எப்படி வந்து கோல்டு மெடல்ஸ் வந்துச்சுன்னு கேட்டால் மேபி ஒரு காட் கிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஆனாலும் லக்கு. ஏன் அப்படின்னா என்னோட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே அந்த டைமில் வந்து எக்ஸாம் வந்துச்சு, செமஸ்டர் எக்ஸாம்ஸ். ஆனால் அவங்களால எக்ஸாம் எழுத முடியல. ஆனால் என்னோடைய லக், கடவுளோட கொடுப்பேன் என்னென்னா எக்ஸாம் அன்னைக்கு எந்த ஷூட்டுமே இருக்காது. அதுக்கான எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஷூட் இருக்கும். அப்படின்னா ஷூட் வந்து 12 மணி 1 மணி 2 மணிக்கு முடித்தாலும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து புக் எடுப்பேன். மிட் நைட் அப்போ தான் படிக்கவும் டைம் கிடைக்கும். முன்னாடி நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸில் இருக்கும். அதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்படியே மறுநாள் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிட்டு, நல்ல வேளை எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆஃப்டர்நூன் இருக்கும். அதனால காலை திருப்பி ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு போகிற வழியெல்லாம் படிச்சுக்கிட்டே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். ஸோ அப்போ வந்து நான் நல்ல மார்க்ஸ் எடுத்தாச்சு. ஸோ அப்படி தான் எல்லா எக்ஸாமையும் எழுத முடிச்சு நல்லா பாஸ் ஆக முடிஞ்சது. ஸோ அந்த டைம் நான் உட்காந்து பாட்டெல்லாம் பாடினேன்னு கேட்டால் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் பாத்தீங்களா, அதுக்கு தான் இது வந்து ஹெல்ப் பண்ணு. பட் ஆனால் படிக்கிறது வந்து உங்களோட இஷ்டம் இருந்தால் நீங்கள் நல்லா படிச்சிடலாம், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சது படிக்கணும், யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் படித்தாலே போதும். புரிஞ்சு படிக்கணும். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படித்தோமா நாளைக்கு எழுதணுமா மறந்தோமா அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் படிக்கிற டெய்லியும் படிக்கிற குழந்தையான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் படிப்பேன், மார்க் எடுத்துருவேன். எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது கிடையாது. பட் ஆனால் கோல்டு மெடல்ஸ் வாங்கினதுக்கான காரணம் அந்த ஃபர்ஸ்ட் 3க்குள்ளே இருந்ததுனால நான் கோல்டு மெடல்ஸ் வாங்கினேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா எஸ் நீங்கள் டெய்லியே உட்காந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். என்னால் அது பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒர்க்ஸ் இருக்குது.
ஸோ அப்போ என்னால் முடிஞ்சது அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து லா படிச்சுட்ருக்கேன். லா வந்து செகண்ட் இயர் லா காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு காலேஜ் போகிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா நான் ட்ரெயினராக இருக்கிறதுனால டைமே இல்லை. இன்னைக்கு கூட எனக்கு காலேஜ், பட் ஆனால் நான் என்னுடைய காலேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். காலேஜ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதை தாண்டி எப்போ எக்ஸாமோ அப்போ ஒழுங்காக படிச்சிட்டாலே போதும், கிராக் பண்ணிடலாம். எக்ஸாம்னா வந்து நாளைக்கு போய் படிப்போம் தெரியுமா, அப்போ தான் கஷ்டம். நாளைக்குனா இன்னைக்கு படிச்சா கூட கொஞ்சம் தேறி பாஸ் ஆயிடலாம். அது மட்டும் அந்த சின்சியாரிட்டி தான் உங்களை வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் கொண்டு வந்து நிறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு படிக்கணும், இது செய்யணும், இத்தனை வேலை இருக்கு அப்படின்னும் போது நம்ம எல்லாமே ரீசன்ஸ் தேடுவோம். எதை வந்து தட்டி விடலாம், நான் இதுக்கும் போறேன், என்னம்மா பாட்டெல்லாம் பாடுறேன்னு என்னால முடியல, அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனா இல்ல, நம்மளுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க. அதுக்கான ஒரு உழைப்பு உங்ககிட்ட இருக்கு. அதுக்காகவே நம்ம இந்த கோல்டு மெடல் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்து காமிக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்ட்ராக்டும் ஆகும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சும் இருக்கும். இருந்தாலும் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை நீங்க செய்றீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு நாங்க கத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய மேடை அனுபவங்கள், நீங்க யாரோடலாம் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கீங்க? இந்த நேரத்துல நாங்க மின்சார கண்ணாவையும் கொண்டு வர பாக்குறோம். நிறைய ஸ்டேஜஸ் பாடினது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து வாய்ஸ் குவாலிட்டி எங்கள் அப்பா கொஞ்சம் பயப்படுவார். ஏன்னா ஸ்டேஜில் பாடும்போது சத்தமாக பாட்டுனா வாய்ஸ் போயிடும் அப்படிலாம் சொல்லுவார். சின்ன சின்ன ஷோஸ் பண்ணாமல் நார்மலாக நல்ல ஒரு ஆடியோ இருக்கக்கூடிய பிளேஸ்னால் நம்ம போய் பாடலாம். ஏன்னா இப்போ வந்து ஆடியோ வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி பாடினா தான் கேட்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய இதில் நல்ல தாராளமாக நீங்கள் போய் பாடலாம், ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் நிறையா இதில் ஷேர் பண்ணது வந்து என்னுடைய கோ கண்டஸ்டன்ஸோட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட். அடுத்து செலிப்ரிட்டிஸ் பார்க்கும்போது ஸ்ரீனி சாரோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் விபி சார், அது விஜய் பிரகாஷ் சாரோட ஷேர் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரோட இதழ் கதை எழுதும் அன்னைக்கே வந்து என்னோட சேர்ந்து ஒரு ஆசை வந்துருச்சு, நமக்கே தோன்ற மாதிரி. அப்புறம் பாடியிருக்கேன், இன்னும் கூட பாடியிருக்கேன், பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ராஜகணபதி அண்ணா அவங்களோட பாடியிருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல் வந்து அன்னைக்கு மின்சார கண்ணா பாடினது. மிரண்டுட்டோம் அதை கேட்டு. ஏன்னா இன்னைக்கு இப்படி பாடுறீங்கல்ல, ஐயோ அப்படி இப்படி கேட்டுட்டு என்னன்னா அது மின்சார கண்ணானா அதெல்லாம் எப்படி உங்களால முடியுதுன்னு எனக்கு. அது ஒன்றும் இல்லை, உங்களோட ஹெட் வாய்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா தாராளமாக பாடலாம். என்ன மாதிரினாலும் நீங்கள் மாற்றி பாடிக்கலாம். ஓகே, உங்கள் வாய்ஸ் தான் முக்கியம். கரெக்டாக மோல்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன சாங் கொடுத்தாலும் பாடலாம். ஆனால் நீங்கள் வாய்ஸ் மோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு இது சரியா தப்பான்னு டவுட் எப்போ வருதோ, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் போச்சுன்னா கூட முடிஞ்சுது, வாய்ஸ் குவாலிட்டியும் போயிடும், உங்களோட பாடுற விதமே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே அதை கான்ஃபிடென்ட் மட்டும் விட்டுறவே கூடாது. நான் தப்பாகவே பாடுறேன், உங்களுக்கு பிடிச்சா ஓகே அப்படின்னு தான் பாடணும். ஏன்னா ஒன்ஸ் யூ லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ், ஏதோ ஒரு விஷயம் பாடுறதோ பேசுகிறதோ என்னவா இருந்தாலும் அதில் லூஸ் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து திருப்பி ரீகெயின் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அந்த மினிட் போனது தான். ஆமாம், நான் மலேசியா போயிருந்தேன். எங்கள் குரூப்பாக போயிருக்கும்போது எனக்கு மெசேஜ் வருது, ஸ்ரீனி சாரோட நீங்கள் மின்சார கண்ணா பாடணும். நான் இது வரைக்கும் அந்த பாட்டை பாடினதே கிடையாது, ஆனால் கேட்டிருக்கேன், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டை நான் வந்து உட்காந்து கற்றுண்டு ப்ராக்டிஸ் பண்ணதும் கிடையாது. அந்த சாங் வந்து லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆலாப்பு என் சத்தமாக பாடணும், ரிஹர்சல் வரைக்கும் சாஃப்டாக மின்சார கண்ணா இப்படி தான் பாடிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஷோவில் போகும்போது அந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ஒரு க்ரௌடு நம்ம மேலே மட்டும் ஒரு சோலோவாக ஒரு லைட் அடிக்கும். பக்கத்தில் ஸ்ரீனி சார், ஃபுல்லாக சவுண்டு, அப்படியே உடம்பு வந்து சுட 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 இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜே ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கும் நம்மளுக்கு, அப்படியே உடம்பு அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும். பாடும்போது தானாக அப்படியே டெலிவர் ஆகும். அது ஒன்று. அடுத்து நான் ஒர்க் பண்ணேன், ஆலாப்பெல்லாம் சரியாக பாடணுன்ட்டு ஒர்க் பண்ணேன். நான் கிளாஸ் அது வந்து கரெக்டாக வந்துருச்சு. அது இல்லாமல் அவர் குரலுக்கு மேட்ச் ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எடுக்கணும்னு எடுத்தீங்க. மின்சார கண்ணா எங்களுக்காக. ஓ ஷூர். மின்சார கண்ணா என் மன்னா என் நானை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேளாய், கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும், நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும், மதனா மதனா மதனா, என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட பாடல் கேட்டு பின்னாடி வரணும்னு சொல்றது உண்மையாதான் இருக்கு. நாங்க எதிர்பார்க்காத ஒரு ஜானராவும் இருந்துச்சு. இவ்வளோ போல்டா நல்லா ஓப்பன் பண்ணி நீங்க பாடக்கூடிய ஒரு பாடல் இல்லையா? நம்ம மகிழ்ச்சியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி கேட்கணும்னா, உங்களுடைய ஃபாதர் அவரும் வந்து ஒரு மியூசிஷியனா இருக்காரு, டீச்சர்ஸா இருந்தாங்க நீங்க சொன்னீங்க. அவருக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படி இல்லாம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஸோ என்னென்ன விதத்துல நீங்க ஆல்பம்ஸ் பாடினீங்களா? என்ன மாதிரி எல்லாம் நீங்க அவரோட பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? என்னுடைய அப்பா ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியில் யாருமே மியூசிக் கிடையாது. மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாது. சும்மா வீட்டில் எல்லாரும் நார்மலாக எல்லார் குடும்பத்துலேயும் பாடுற மாதிரி இருக்கிற வீடு தான். அப்போ அவர் வந்து அவரோட வாய்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சென்னை வந்தாங்க. வந்துட்டு இங்கே மியூசிக் காலேஜில் வந்து படித்தாங்க. படிக்கும்போது முதல்ல அவருக்கு பாட்டு வரலை அப்படின்னு நிறைய இஷ்யூஸ். ஆனால் அதை தாண்டி ஆசை இருக்குது. ரொம்ப ஒர்க் பண்ணி அவருக்கு வந்து பாடி அவர் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினார் மியூசிக். ஆமாம். ஸோ அப்போ வந்து அவரோட ஆசை என்னன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். முதல்ல நாங்கள் அந்த காம்படிஷன் போகும்போது இதை சொன்ன உடனே முதல்ல நானும் என்னுடைய அப்பாவும் சேர்ந்து வந்து சொர்க்கமே என்றாலும் பாட்டு வந்து பாடினோம். இது வந்து எனக்கு ரொம்ப அழகான மெமரி. ஏன்னா அது இன்னும் என்னுடைய ஃபோனில் இருக்குது. எப்பயாச்சும் சொன்னா உட்காந்து அதை பார்த்துட்டு ஒரு அழகான ரீகலெக்ஷன். அதுவும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல பாடுறது வந்து ஒரு பெரிய மெமரியா இருக்கும் இல்லையா? நல்ல பாட்டு, அதுவும் நம்மளுடைய நாடை பத்தி பாடுற பாட்டு, நம்ம ஊரை பத்தி அப்படின்னு இருக்கும்போது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சு. அது கழிச்சு இந்த பாட்டை பாடி முடிச்சோடனே என்னோட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே கண் கலங்கி மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமா என்ன சொல்றது, ஒரு அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது கிடைச்சிது. அது கழிச்சு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் சாங் வந்து என்னுடைய அப்பா மியூசிக் பண்ணது. அந்த ஆல்பம் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம், எங்களுடைய யூடியூப்ல சேனலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த சாங் வந்து என்னன்னா நானும் என்னுடைய அப்பாவும் பாடின பாட்டு. ஓம் நம சிவாயன்னுட்டு சிவனுக்காக அந்த பாட்டு பாடி போட்டிருந்தோம். நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து அதை வாழ்த்தி பேசியிருந்தாங்க. அதுதான் முதல்ல என்னுடைய அப்பாவோட பாடி போட்ட ஆல்பம். ஸோ அதுதான் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டும் கூட. அண்ட் அவர் நிறைய மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆசை என்றால் அவருடைய மியூசிக் ஜேர்னி நல்லா போகணும், நம்மளதும் நல்லா போனாதான் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களோட ஆசை வந்து நம்ம தான் பூர்த்தி பண்ணணும்னு தாண்டி அவரவர் ஆசையை அவரவர் பூர்த்தி செய்யும் போது கிடைக்கக்கூடிய தனி சந்தோஷம் வேற. அது வந்து கிடைக்கணும். என்ன இருந்தாலும் ஓகே, எனக்கு வேலை மகள் பண்ணிட்டான்றது ஓகே. பட் ஆனால் எனக்காக நானே பண்ணேன்றது வந்து ஒரு தனி மன திருப்தி இருக்கும். நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அது வேணும். அதுக்கு தான் நான் வந்து அதை விஷ் பண்ணுறேன். இப்போ அது கழிச்சு இப்போ வந்து கார்த்திகை தீபத்துக்கு புஷ்பானம் குப்புசாமி இருக்கார் இல்லையா? அவருடைய பாடலில் என்னுடைய அப்பாவோட மியூசிக்கில் கார்த்திகை தீபம் எரியுதுன்ட்டு ஒரு பாடல் அதுவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே சேனலில். ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து என்னுடைய அப்பா வந்து எனக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட். அப்பாவும் அம்மாவும் மியூசிக் இருந்ததுனாலேயோ என்னவோ நான் வந்து மியூசிக் பண்ணுறேன், பாடிட்டு இருக்கேன். ஸோ அது எங்கள் ஃபேமிலியும் மியூசிக் தான். என்னுடைய அப்பா பாடுவா, அம்மாவும் பாடுவாங்க. அடுத்து அண்ணன் வந்து கீபோர்ட், ட்ரம்ஸ், மிருதங்கம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பார், பாடுவார். தம்பியும் பாடுவார், கீபோர்டு வாசிப்பார். நான் வந்து பாடுவேன், பரதநாட்டியம் ஆடுறது. ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எவ்ரி ஆர்ட் ஃபார்ம்ஸை எங்களுக்குள்ளே வந்து ஊட்டி எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்களை வளர்த்து ஒரு நல்ல குழந்தையாக ஆக்கியிருக்காங்கன்னா ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை அப்பா அண்ட் மை அம்மா. ஓகே, இன்னும் கூட நீங்கள் நிறைய ஆல்பம்ஸ் அவரில் பாடிட்டு தான் இருக்கீங்க? பாடிட்டு தான் இருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரம் அது போஸ்ட் ஆகும். அண்ட் நிறைய அதர் ஆல்பம்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கிறிஸ்மஸ் சாங்ஸ் கூட நீங்கள் இப்போ பாடிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் உங்கள் ஆல்பமில் அந்த பாடின ஏதாவது ஒரு பாடலை இங்கே? ஓ ஷூர், பாடலாம். அழகே நீ வா, பேரழகே நீ வா, அழகே நீ வா, பேரழகே நீ வா, விண்ணக மலரிதா, சிறு குடிலில் தவழுதா, பனி சிந்தும் இரவிலா, நிலவானவா என் மனவானில் வா, நிலமீதிலே என் நினைவாகவா, நீங்காமல் வா. இந்த சாங் வந்து இயேசு வந்து அவருடைய பிறப்புக்காக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ஒரு சாங். எங்களுக்கும் ரொம்ப மெய்மா இருக்க செஞ்சிச்சு அந்த பாடல். ஏன்னா நம்ம சினிமா பாட்டு கேட்டு நம்ம ரசிக்கிறோங்கிறது எல்லாருமே பண்றதுதான். ஆனா ஒரு தனி பாடல்லாம் கூட உங்களோட வாய்ஸ்ல வரும்போது, அந்த மியூசிக்ல வரும்போது எங்களை ஈர்க்க தான் செய்யுது. தேங்க்யூ ஸோ மச்.
உங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகள்லாமும் என்ன மாதிரி, வேற என்னென்னலாம் நீங்க ட்ரை பண்றீங்க? எல்லாரோட மியூசிஷியனுடைய மெயினான ஆசை என்னன்னா நிறைய ஷோஸ் பண்ணணும். அடுத்து வந்து உங்களோட மியூசிக் நாலேஜை வளர்த்துக்கணும். அப்போ வளர்த்துக்கிறதுக்கு நிறைய பாடணும். பாடுறதுக்கு எனக்கு மெயினாக ஆசை என்னென்னா நல்ல ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது என்னோட பெரிய ஆசை. இந்த வருஷம் அது நடக்கணும்ன்ட்டு என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனில் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதோ அது நடக்கும். நீங்க ஆனா இப்பவும் கூட நிறைய ட்ராக் பாடிட்டு இருக்கீங்க ஆமாம், இல்லைங்களா? பாடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எல்லாமே உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும். அதான் எங்களுடைய ஆசையுமே கூட. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வற்றாத அந்த இசை வெள்ளம் வசமா இருக்கும் பொழுது அதை நீங்க மேலும் மேலும் பிரவாகமாக எங்களை போன்ற ரசிகர்களுக்காக கரை புரண்டு ஓட செய்யணும். பாடிக்கிட்டே இருக்கணும், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அது நன்றி. வந்து நீங்க எல்லா ஒரு மேடையிலையும் நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஒரு தளத்திலையும் நீங்க வந்து ஜொலிக்கணும்ன்றதான் எங்களுடைய ஆசையும் கூட. இந்த புது வருஷம் நம்ம எல்லாருடைய ஆசையும் நிறைவேறும்ன்ற ஒரு மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையில இருக்கோம். நிறைவா நீங்க என்ன சொல்ல வரீங்க நம்மளோட நேயர்களுக்காக? எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 வருஷம் வச்சுப்போமே. 5வது வயசில் ஆரம்பித்தேன்னா 19 வயசில் தான் எனக்கு கிடச்சிது. தொடர் முயற்சி கழிச்சோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டைம் எடுக்கும். ஒரே அட்டம்ப்டில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வேணும்ன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அது வரும். அது வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் ஒரு கசப்பில் இருந்திருப்பீங்க. அப்போ அந்த ஸ்வீட் வரும்போது தான் அதோடைய டேஸ்ட் தெரியும், அருமையான விஷயம் தெரியும். உடனே கிடச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு பெரிய வாய்ப்புக்காக. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கும்பொழுது அப்பயும் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும். அப்போ நீங்கள் அந்த அனுபவங்களெல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக. நன்றி. இது போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நேயர்களே. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.